वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। இன்று ரத்தினங்களை அளிக்கும் தந்தை தன்னுடைய ரத்தினங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ரத்தினமும் தனது சக்திக்கேற்ப முயற்சி செய்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் நான் எந்த விதமான ரத்தினம் என்று தெரிந்திருக்கிறீர்களா? எத்தனை விதமான ரத்தினங்கள் இருக்கின்றன? அஷ்டரத்தினங்கள். நீங்கள் எத்தனையாவது நம்பரின் ரத்தினமாக இருக்கிறீர்கள்? வைரத்தின் கூடவே இருந்து வைரத்திற்கு சமமாக ஆகவில்லையா? அனைவரும் ரத்தினங்கள்தான். ஆனால் ஒரு ரத்தினம் இருக்கிறது. அதை நூறே ரத்தன், கண்ணின் மணி என்று கூறுவார்கள். அப்படியானால் நீங்கள் அனைவரும் கண்ணின் மணியாக இல்லையா? ஒன்றோ கண்ணின் மணி, நூறே ரத்தன். இரண்டாவது கழுத்தின் மாலையின் ரத்தினம். மூன்றாவது நிலை என்னவென்று தெரிந்திருக்கிறீர்களா? மூன்றாவது கைகளின் கங்கணங்களில் காப்புகள் உள்ள ரத்தினம். அனைத்தையும் விட முதல் நம்பரில் கண்ணின் மணி இருக்கிறது. அந்த மாதிரி யார் ஆகிறார்கள்? யாருடைய கண்களில் தந்தையை தவிர வேறு எதையும் பார்க்க தென்படாமல் இருக்கிறதோ அவர்கள்தான் கண்ணின் மணி ஆவார். அவர் கழுத்துக்கு, அதாவது தொண்டை மூலமாக சேவை செய்கிறார். அதனால் கழுத்தின் மாலையின் இரத்தினமாக ஆகிறார். மூன்றாவது நம்பரில் இருக்கும் கைகளின் கங்கணத்தின் இரத்தினமாக ஆகிறார். அவருடைய விசேஷத்தன்மை என்ன? ஏதாவது ரூபத்தில் உதவி செய்பவராக ஆகிறார். அப்படி உதவியாளர் ஆவதின் அடையாளமாக இந்த கைகளின் கங்கணத்தின் இரத்தினமாக ஆகிறார். இப்பொழுது நான் எந்த விதமான இரத்தினமாக இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரும் அவர்களை கேளுங்கள். முதல் நம்பரா, இரண்டாம் நம்பரா அல்லது மூன்றாவது நம்பரா? அனைவரும் இரத்தினங்கள்தான். மேலும் பாப் தாதாவின் அலங்காரமாக கூட மூன்றுமே இருக்கவே இருக்கிறது. இப்பொழுது கூறுங்கள், நீங்கள் எந்த இரத்தினமாக இருக்கிறீர்கள்? கண்ணின் மணியின் விளக்கமாக என்ன கூறினோமோ அதில் கௌரவமாக தேர்ச்சி பெறுபவராக இருக்கிறீர்களா? நம்பிக்கைக்குரியவர்களில் கூட வரிசை எண் இருக்கிறது. எனவே நாம் பாப் தாதாவின் கண்ணின் மணியாக இருக்கிறோம் என்றால் நம்மளுடைய கண்களில் மற்றும் பார்வையில் வேறு எதுவுமே வந்து நிரம்ப முடியாது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். போகும்போதும் வரும்போதும், உண்ணும் போதும், குடிக்கும் போதும், வரும் பொழுதும், அதாவது அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டே கண்களில் என்ன தென்பட வேண்டும்? தந்தையின் உருவம் மற்றும் முகம் அந்த மாதிரி நிலையில் இருப்பதினால் யாரும் ஒரு பொழுதும் புகார் செய்ய மாட்டார்கள். மேலும் விதவிதமான பிரச்சனைகள் தொந்தரவு செய்கின்றனவோ மற்றும் அவ்வாறு தொந்தரவு ஆவதின் காரணமாக தன்னுடைய மரியாதையிலிருந்து விலகிவிடுவீர்கள். எனவே தொந்தரவு என்பதின் விளைவாக
என்னவானது? தன்னுடைய மரியாதை இருக்கிறது அல்லவா, அதிலிருந்து விலகிச் செல்லும் காரணத்தினால் தொந்தரவுக்குள் ஆக வேண்டியதாக இருக்கிறது. ஒருவேளை இப்பொழுது தன்னுடைய மரியாதையில் நிலைத்திருந்து விட்டீர்கள் என்றால் தொந்தரவிற்கு ஆளாக மாட்டீர்கள். எனவே அனைத்து தொந்தரவுகளை அகற்றுவதற்காக சுயமரியாதை என்ற வார்த்தையின் ரூபத்தில் நிலைத்து விடுங்கள். அதாவது மரியாதையில் நிலைத்து விட்டீர்கள் என்றால் மரியாதையினால் எப்பொழுதும் மதிப்பு கிடைத்து கொண்டே இருக்கும். எனவேதான் மதிப்பு மரியாதை என்று கூறப்படுகிறது. அப்படி தன்னுடைய மரியாதையை தெரிந்து கொள்ளுங்கள். யார் எவ்வளவு தன்னுடைய மரியாதையில் நிலைத்திருக்கிறார்களோ அவ்வளவே அவருக்கு மதிப்பு, புகழ் கிடைக்கிறது. தன்னுடைய மதிப்பை தெரிந்திருக்கிறீர்களா? எவ்வளவு உயர்ந்த மதிப்பு இருக்கிறது? லௌகீகமாக பார்த்தால் கூட மதிப்புள்ளவர் தன்னுடைய மதிப்பை கெடும்படி அளவிற்கு எந்த ஒரு காரியமும் செய்ய மாட்டார். தன்னுடைய மதிப்பை எப்பொழுதும் நினைவு வைத்து கொண்டீர்கள் என்றால் தன்னுடைய காரியமும் மதிப்புள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் தொந்தரவிற்கும் ஆளாக மாட்டீர்கள். அப்படியானால் இது தொந்தரவை விளக்குவதற்காக சகஜமான வழி இல்லையா? எந்த ஒரு தீயதையும் அகற்றுவதற்காக தந்தையை மகிமை செய்யுங்கள். அப்படி ஒரு எழுத்தின் மாற்றத்தினால் எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. தீயது மற்றும் மகிமை ஒரே ஒரு எழுத்தை மாற்றி போட வேண்டும். இதையோ 5 வயது சிறு குழந்தை கூட செய்ய முடியும். எப்பொழுதும் பெரியதிலும் பெரிய தந்தையின், அதாவது மகிமையை செய்து கொண்டே இருங்கள். இதில் முழு படிப்பும் வந்து விடுகிறது. அப்படி இந்த தந்தையின் மகிமை செய்வதினால் என்னவாகும்? சண்டை முடிந்துவிடும். மாயாவோடு சண்டையிட்டு இட்டு களைப்படைந்து விட்டீர்கள்தான் இல்லையா? எப்பொழுது தந்தையின் மகிமையை செய்வீர்கள் என்றால் சண்டையினால் களைப்படைய மாட்டீர்கள். ஆனால் தந்தையின் குணத்தை பாடி குஷியில் இருப்பதினால் சண்டை கூட ஒரு விளையாட்டு போல் தென்படும். விளையாட்டில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது இல்லையா? அப்படி யார் சண்டையை விளையாட்டு என்று நினைக்கிறார்கள், அந்த மாதிரி நிலையில் இருப்பவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? மகிழ்ச்சி. எப்பொழுதும் மகிழ்ச்சியில் இருப்பவரை மாயா ஒரு பொழுதும் எந்த ரூபத்திலும் கவர்ச்சி செய்ய முடியாது. அப்படி மாயாவின் கவர்ச்சியிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக ஒன்று, எப்பொழுதும் தன்னுடைய மதிப்பில் இருங்கள். இரண்டாவது, மாயாவை விளையாட்டு என்று புரிந்து எப்பொழுதும் விளையாட்டில் மகிழ்ச்சியோடு இருங்கள். 2 விஷயங்களின் நினைவு மட்டும் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு காரியமும் நினைவு சின்னமாகிவிடும். எப்படி சாகார பாபாவின் அனுபவம் செய்திருக்கிறீர்கள்? எப்படி அவருடைய ஒவ்வொரு காரியமும் நினைவு சின்னமாக ஆனது? அதேபோல் உங்கள் அனைவரின் ஒவ்வொரு காரியமும் நினைவு சின்னம் ஆக வேண்டும். அதற்காக 2 விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மியூசியம் சேவையில் பார்ட்டி குழு சென்று கொண்டிருக்கின்றது. தியாகத்திற்கு எப்பொழுதும் பாக்கியம் உருவாகிறது. யார் தியாகம் செய்கிறாரோ அவருக்கு பாக்கியம் தானாகவே பிராப்தியாகி விடுகிறது. எனவே யார் யார் பெரிய பெரிய தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மிக பெரிய பாக்கியம் சேமிப்பாகி விடுகிறது. எனவே சேவைக்காக குஷியாக செல்ல வேண்டும். நல்லது.
வரதானம் ஆத்மீக சக்தியின் ஆதாரத்தில் உடலின் சக்தியை அனுபவம் செய்யக்கூடிய எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பவராகுக. இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஆத்மா மற்றும் இயற்கை உடல் இவ்விரண்டின் ஆரோக்கியம் அவசியமாக இருக்கிறது. எப்பொழுது ஆத்மா ஆரோக்கியமாக இருக்கிறது என்றால் உடலின் கணக்கு வழக்கு மற்றும் உடலின் நோய் ஈட்டியிலிருந்து முள்ளாகும் காரணத்தினால் சுயநிலையின் காரணத்தினால் ஆரோக்கியத்தை அனுபவம் செய்கிறார்கள். அவருடைய முகத்தில் நோயின் கஷ்டத்தின் அடையாளம் இருப்பதில்லை. கர்மத்தின் விளைவை அனுபவிப்பதின் கர்ணனைக்கு பதிலாக கர்ம யோகத்தின் நிலையின் வர்ணனை செய்கிறார்கள். அவர்கள் மாற்றும் சக்தியினால் கஷ்டத்தை திருப்தியில் மாற்றம் செய்து திருப்தியாக இருக்கிறார்கள். திருப்தியாக இருப்பதின் அலையை பரப்புகிறார்கள். ஸ்லோகன்: மனமுவர்ந்து உடலால் ஒருவர் இன்னொருவர் மேல் அன்பு வைத்து சேவை செய்தீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ओम शांति। तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।